எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். வேலூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போன விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவராக இருக்கிற தொல் திருமாவளவன் அவர்கள் பாமக குறித்து மிக மட்டமான முறையில ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. அந்த விமர்சனம் என்ன, அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு திருமாவர்களுக்கு தகுதி இருக்கின்ற விஷயத்தை தான் நாம பதிலடியாக இந்த காணொலியை பேச வந்திருக்கும். முதல்ல திருமாவளவன் பேசின அந்த விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக சொந்தங்களும் பார்த்துருங்க. பார்த்த பின்னாடி நம்ம போட்டு பொழந்து எடுக்கலாம். ஒண்ணு அதிமுகவை உடைக்கணும், இல்லைன்னா அதிமுக ஆதரவை அவங்க பெறணும், இல்லைன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பாமக ஆதரவை அவங்க பெறணும். இந்த நிலை வேண்டாம் என்று உறுதியாக அவர் எடுத்ததால் அனைத்து சொந்தங்களும் பார்த்துருப்பீங்க. வேலூருக்கு ஒரு திருமணத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே போய் மைக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மைக் கொடுத்து பேச வச்சிருக்காங்க. மேடை ஏறின உடனே விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களுக்கு திடீர்னு பல யோசனைகள் வந்திருக்கும் பொழுது அந்த யோசனையில இப்படியும் ஒரு யோசனை இப்படியாப்பட்ட ஒரு பேச்சை பேசி வச்சிருக்கிறாரு. அதாவது தாவேக்காவோட நாங்கள் கூட்டணி போனது எல்லாமே யாருக்காக நாங்கள் கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு தெரியுங்களா? பாமக உள்ள வந்துரும், பாமக உள்ள புகுந்துருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கரத்தை நீட்டணும். ஜெயிச்சது 2, அந்த 2 சீட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்கா சார்பாக நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன்னா பாமக உள்ள புகுந்துருமா. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த மக்களுடைய வன்னியர்களுடைய பார்த்தீங்கன்னா பிரதான கட்சியா நிக்கிற பாமக பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள வந்துட்டா திருமாவளவன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. ஏன் பாமக சார்ந்த எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட கூட்டணிக்குள்ள வரக்கூடாதா? அப்படி வந்தா உங்களுடைய அரசியலுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் பயணப்படுங்க, இங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா பயணப்படுறோம். உங்களுடைய மக்களுக்கான பார்த்தீங்கன்னா அரசியலை நீங்க முன்னெடுங்க, நாங்க பார்த்தீங்கன்னா எங்க மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். தமிழகத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரும்பான்மை சமூகங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியா இருக்கட்டும், அனைத்து மக்களுமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணா அது சரியான விஷயமா நம்ம பார்க்கலாம். ஆனா பாமக உள்ள வந்துரும் அப்படின்னு இவர் சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு தூரம் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவரா இருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு வன்னியர்கள் மீதும் பாமக மீதும் வன்மம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஆனா இப்படியாப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு அந்த கேவலமான அரசியலுடைய அந்த கரையை பார்த்தீங்கன்னா நீக்குவதற்கு பாமகவை பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த பூச்சாண்டி போல காட்டுறதுதான் மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு. புரியுதுங்களா? நீங்க திமுகவோட தான் நாங்கள் எந்த காலத்துக்கும் கூட்டணி வைப்போம், நாங்க திமுகவோட தான் இருப்போம், திமுக தயவுல தான் இருப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட வீரவசனங்களை இப்போது அளந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு முன்னாடி விட்டீங்க. புரியுதுங்களா? அதற்கு முன்பாகவே உங்க கட்சியில பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலமா இருந்து அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்தவர் தான் தற்போதைய அமைச்சரா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா. அவர் பல முறை அண்ணா நீங்க பார்த்தீங்கன்னா எங்களோட வந்துருங்கண்ணே, நீங்க திமுகவில் இருக்காதீங்கண்ணே, உங்களுக்கு திமுகவில் உரிய பிரதித்துவம் கொடுக்கலண்ணா அப்படின்னு பல முறை அவர் சொல்லியும் கூட நீங்க திமுக விட்டு விலகல. இதை விட மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்தையே விடுதலை சிறுத்தை கட்சியோட தொல் திருமாவளவன் அவர்களே பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பண்ணாரு. என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டா இவரே நிக்கிறார். ஏன்னா எப்படியும் தொங்கு சபை தான் வரும். நாம ஒருவேளை எம்எல்ஏவா வெற்றி பெற்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அமைச்சரா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மிகப்பெரிய ஒரு ஆசையோட பார்த்தீங்கன்னா நீ அங்க நான் தான் நிக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அந்த அறிவிப்பு வந்த உடனே திமுக காரங்க கூப்பிட்டு அதெல்லாம் நிக்க கூடாது, நீ வேற யாருன்னா கேண்டிடேட் போட்டு பார்த்தீங்கன்னா அங்க வேலை செய்ய சொல்லு, நீ நிக்கவே கூடாது, நின்ன அப்படின்னா கூட்டையில இருந்து ஒண்ணு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோடைய பயத்துல பார்த்தீங்கன்னா உடனே வாபஸ் பெறாரு. உடனே வாபஸ் பெற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜோதிமன் என்ற ஒருத்தர் அறிவிக்கிறார். புரியுதுங்களா? ஏன் அவ்வளவு தூரம் திமுக பார்த்து பயந்து நீங்க பார்த்தீங்கன்னா பின்வாங்கினீங்க? கள்ளக்குறிச்சியில நின்று இருக்க வேண்டியதானே. நின்று இருந்தா இன்னைக்கு நீங்க அமைச்சர் ஆயிருக்கலாமே தாவேக்கா சார்பாக. ஏன் நிக்கல? அப்போ திமுக கிட்ட அவ்வளவு பெரிய பயத்தோட தான் நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு 2 பார்த்தீங்கன்னா சீட்டுகளை வெற்றி பெற்றீங்க. அந்த 2 சீட்டுகளையும் ஆதவ அர்ஜுனா இல்ல அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த அமைச்சர் பொறுப்பே கிடையாது. முதல்ல நீங்க தாவேக்கா கூட கூட்டணிக்குள்ள இருந்திருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? இத எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி, மக்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இவர் உட்காந்துட்டு நான் தான் மாஸ்டரு, நான் தான் பெரிய மாஸ்டர் மைண்டோட செயல்பட்டேன், நான் அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன், பாமக உள்ள பூந்திருந்தா நான் கூட்டணிக்குள்ளே போனேன்,
பாமக உள்ள போகாம இருந்தா நான் கூட்டணிக்குள்ள போயிருக்க மாட்டேன். என்ன கதை இது? என்ன கதை இது? ஒரு கட்சியோடைய ஒரு சமூகத்தோடைய வந்து தலைவரா இருந்துகிட்டு இன்னொரு பெரும்பான்மை சமூகத்தை இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வசைப்பாடுறதும் வன்மத்தோட வந்து செயல்படுறதுலாம் நல்லதா, சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆதவ அர்ஜுனா அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அமைச்சரவையில வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை இடம் பெற்றிருக்குமா அப்படின்ற கேள்வியை வச்சோம் அப்படின்னா இல்லைன்றது தான் 200% உண்மை. புரியுதுங்களா? ஆதவ அர்ஜுனாவுடைய தயவால வந்து போய் அங்க உக்காந்துக்கிட்டு சோப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க பண்ற எல்லா அரசியலும் சட்டமன்றத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்குது. சோபாவை கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்யறாங்க தாவேக்கா அப்படின்னு சட்டமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதியே திமுகல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்றாரு. அப்படியாப்பட்ட ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க திருமாவளவன் அவர்களே. நீங்க அப்படி பண்ணிக்கிட்டு பாமகவை பார்த்து வந்து போன குறை சொல்றதும் பாமக வந்து உள்ள பூந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய வேடிக்கை. புரியுதுல? விஜய் அவர்களே RSS உடைய வந்து கை குழந்தை அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தலுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து RSS கை குழந்தையா இருந்து மாறிட்டார் போல இருக்கு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா உள்ள வந்து உங்களை டீலிங் பேசி உள்ள இழுத்துட்டு வந்துடனே உடனே வந்து அது மறைஞ்சு போச்சு போல இருக்கு. எதுக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாமகவை எதிர்த்து தான் எங்களுக்கு அரசியல் உண்டு, பாமகவை எதிர்த்தா மட்டும்தான் எங்க மக்களை வன்னியர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அஜெண்டா அந்த ப்ரொபகண்டா பண்ணா மட்டும்தான் விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அரசியல் வாழ்வு இருக்குன்ற போர்வையில வந்து எப்ப பாரு இப்படியே பேசிட்டு இருக்கீங்களே. பாமக அதை முன்னெடுக்கிறதே கிடையாது. பாமக எங்கேயாவது உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோமா? சொல்லுங்க பார்க்கலாம். 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக வந்து சட்டமன்றத்துக்கு போய் இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில அங்கேயும் இங்கே வந்து பேசிட்டு தெரியுறாங்களா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? சொல்லு பார்க்கலாம். நீங்க கூட்டணி தர்மத்தை மீறி தான் அங்க போயிருக்கீங்க. அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வாங்கி வச்சிருக்கீங்க. வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுங்க. அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு துளி கூட வந்து கஷ்டம் கிடையாது. ஆனா எதுக்கு இப்படி பேசிட்டு தெரியுது? இப்படி பேசுறதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து கூச்சப்படணும். புரியுதுங்களா? பாமகவை எதிரியா காட்டணும். பாமகவை எதிரியா காட்டி அந்த மக்களை பாமகவுக்கு எதிராகவும் வன்னியர்களுக்கு எதிராகவும் நீங்க கூர்த்தீட்டி வந்து எதை வந்து சாதிக்க போறீங்க? குறிப்பிட்ட வந்து அந்த பட்டியல் சமூகத்துடைய மக்களை வன்னியர்களுக்கு எதிராக வந்து திசை திருப்புற அரசியலை மட்டும்தான் வந்து திருமாவளவன் அவர்களை நீங்க வந்து முதல்ல முன்னெடுப்பீங்களா? இது பாமக முன்னெடுக்கிறதுலே இல்லையே. இப்படி எதையாவது பண்ணிட வேண்டியது, எதையாவது செஞ்சிட வேண்டியது, அப்புறம் வந்து உங்க சமூகத்துடைய பின்னாடி போய் நின்றுக்க வேண்டியது. நாங்கள் வந்து இப்படி இருந்தோம் அப்படி இருந்தா எங்களை நசுக்குறாங்க, வந்து இதை பண்றாங்க அதை பண்றாங்க, பாமக ஒரு இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு எங்கள் மீதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனத்தை வைக்க வேண்டியது. நாங்க மாட்டு சிவனேன்னு எங்களுடைய அரசியல் நோக்கி எங்க மக்களுக்கான அரசியல் நோக்கி முன்னெடுத்தா இவரு தெளிவா ஜாதி அரசியலை பண்ணிக்கிட்டு ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளரை போல வந்து காட்டிக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பாமக வந்து விமர்சனம் பண்ற ஒரு வேலையை வந்து கையில் எடுத்திருக்கிறார். இதை நாம புரிஞ்சுக்கணும். இதை பார்த்து வந்து நிறைய வன்னியர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக வருத்தப்பட்டாங்க. எனக்கும் தொடர்ச்சியாக சில வன்னியர்களும் வந்து இவர் பேசின அந்த காணொலி எடுத்து அனுப்புனாங்க. அதை பார்த்த பின்னாடி நம்ம இந்த விமர்சனத்தையே வைக்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சிகள் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து இன்னைக்குதான் உங்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? அந்த அமைச்சர் பொறுப்பை சரியா பயன்படுத்துங்க. சரியா பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மக்களுக்கான முன்னேற்றத்தை முன்னெடுங்க, எதையோ செய்யுங்க. புரியுதுங்களா? ஆனா வன்னியர்களை வந்து சீன்றது, வன்னியர் மக்களுடைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூக்க நுழைக்கிற அதே திமுக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த அஜெண்டா வேலையை மட்டும் மீண்டும் மீண்டும் கையில் எடுக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதை வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவர் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறோம். புரியுதுங்களா? நீங்க ஒன்னும் பெரிய மாஸ்டர் மைண்ட்ல வந்து ஒன்னும் செய்யல. புரியுதுங்களா? ஆதவ அர்ஜுனா கூட்டிட்டு போய் வந்து உங்களை அவ்வளவு தூரம் வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா இல்லை அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு செல்லா காசு தான். புரியுதா? இன்னைக்கு செல்லும் காசா மாறி இருக்கிறது அந்த 2 சீட்டு வந்து உங்களுக்கு செல்லும் காசா மாறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆதவ அர்ஜுனா. புரியுதுங்களா? இது மக்களுக்கும் தெரியாது, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்ற அந்த பிரதிபலிப்புலாம் இருக்க வேண்டாம். உங்க அரசியலை நீங்க சரியா பண்ணுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்களையோ இல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்களையோ இல்ல வன்னியர்களையோ வன்னியர் சமூகத்துடைய விஷயத்திலேயோ பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்களாக எதிரிகளாக வந்து பார்த்தீங்கன்னா
அந்த குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பாதீங்க. அது நல்லது கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கான அரசியலை, உங்கள் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க அதை நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். புரியுதுங்களா? ஆனா அந்த ஒரு விஷயத்தை வச்சு தொடர்ச்சியா வந்து பண்ணா சாதி கலவரங்களை எல்லாம் உருவாக்கிடலாம். எங்கேயாவது வன்னியர்களுக்கு எதிராக வந்து பண்ணா பட்டியல் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பி விட்டுறலாம். பாமக தான் நம்மளுடைய முதன்மை எதிரி, அந்த எதிரியை நோக்கித்தான் நம்ம வந்து களமாடணும், அதனால தான் நாங்கள் தாவேக்காவோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள இருக்கின்ற அந்த வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியில வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகுத்தாதீங்க. அது சரியும் இல்லை, அது சரியானதும் இல்லை. அவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க சைடு இருந்து சொல்ற மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா கருத்தா வந்து இதை நம்ம பதிவு பண்றோம். புரியுதுங்களா? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. செல்லா காசா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டு கள்ளக்குறிச்சியில் நின்றுதாவது அமைச்சராயிருக்கலாம். திமுக வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயந்து அங்க அடிமையா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில முகமுடி போட்டுக்கிட்டு வீரவாசனம் பேசுறதெல்லாம், ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு பண்றதெல்லாம் வேடிக்கை தான். சிரிப்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வருது. புரியுதுங்களா? பாமக எந்த இடத்துலையும் கொள்கையிலோ மற்ற கூட்டணி விஷயத்திலோ எந்த இடத்துலையுமே நாங்க அடி பிறலல. புரியுதுங்களா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.